ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 5 மே 2026 செவ்வாய்க்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். திதி சதுர்த்தி. நக்ஷத்திரம் கேட்டை மதியம் 12:54 மணி வரை. பிறகு மூலம். யோகம் சிவம் இரவு 12:16 மணி வரை. அதன்பின் சித்தம். கரணம் பவம் மாலை 6:38 மணி வரை. பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாயோட நாள் அப்படிங்கிறதால உடம்புல ஒரு தனி தெம்பு பறக்கும். நேத்து வரைக்கும் இருந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு புது விடியலா உங்களுக்கு இருக்கும். மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு ரொம்ப சுலபமா முடிஞ்சு உங்களை ஆச்சரியப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதுசா ஏதாவது ஸ்டாக் எடுக்கணும்னு நினைச்சா தாராளமா செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க திறமை இன்னைக்கு வெளியில தெரியும். பணவரவு தாராளமா இருக்கிறதால குடும்பத்தோட ஒரு சின்ன அவுட்டிங் போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. குறிப்பா உங்க பேச்சுக்கு இன்னைக்கு வீட்ல ஒரு தனி மரியாதை கிடைக்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தா அது நீங்கி இன்னைக்கு அன்பு கூடும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பழைய கால் வலி கைவலி எல்லாம் இன்னைக்கு காணாம போயிடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்திருக்குங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நாளுங்க இது. காலையில எழுந்ததிலிருந்தே ஏதோ ஒரு சின்ன பதற்றம் மனசுல இருக்கலாம். அதை தவிர்க்க அமைதியா தியானம் செய்யறது நல்லது. யதார்த்தமா நீங்க பேசுற பேச்சு கூட இன்னைக்கு மத்தவங்களுக்கு தப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால மௌனம்தான் இன்னைக்கு உங்க ஆபரணம். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய முதலீடுகளை இன்னைக்கு தவிர்த்துருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா வீட்டுக்கு வந்துருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா தலைவலி அல்லது சோர்வு வரலாம். நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப லாபகரமான ஒரு நாளா அமைய போகுதுங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தால எந்த ஒரு சிக்கலான வேலையையும் ரொம்ப ஈஸியா முடிச்சு சாதனை பண்ணுவீங்க. புதுசா கார் அல்லது பைக் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் இன்னைக்கு ரொம்ப சுமூகமா நடக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். பழைய பாக்கிகளெல்லாம் இன்னைக்கு வசூலாகும்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் ஒரு முக்கியமான பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை நீங்க சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு இன்னைக்கு 2-3 வழிகள்ல வர வாய்ப்பு இருக்கு. அதனால கையிருப்பு அதிகமாகும். குடும்பத்துல சந்தோஷம் ததும்பும். பிள்ளைகளோட படிப்பை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க. உறவினர்கள் வீட்டுக்கு வந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் இன்னைக்கு பறந்து போயிடும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு புதுவிதமான உற்சாகத்தோட இன்னைக்கு செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போற நாளுங்க. இதுவரைக்கும் இருந்த தடைகளெல்லாம் விலகி ஒரு புது பாதை இன்னைக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி நீங்கி இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பதில் வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உங்களோட பேச்சு திறமையால புது ஆர்டர்களை பிடிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் ஒரு முக்கியமான பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை நீங்க சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். உங்களோட சேமிப்பை உயர்த்த இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை இன்னைக்கு வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். மனசு அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு உயரப்போற நாளுங்க. சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களோட அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சு அது மூலமா ஒரு நல்ல காரியம் நடக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சொத்து பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த குடைச்சல்கள் எல்லாம் காணாம போயிடும். உங்களோட வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். உங்களோட பழைய கடன்களை அடைக்க ஒரு வழி பிறக்கும். குடும்பத்துல ரொம்ப விசேஷமான சூழ்நிலை நிலவும். பிள்ளைகளோட விசேஷத்துல கலந்துக்க வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு வேலையையும் ரொம்ப நிதானமா செய்ய வேண்டிய நாளுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் தடை வர்ற மாதிரி இருந்தாலும் உங்க விடாமுயற்சியால கடைசியில வெற்றியை பிடிச்சிடுவீங்க. வெளிநாடு போற முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகள் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா கையாளுங்க. லாபம் ஓரளவு திருப்தியா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த குடைச்சல்கள் எல்லாம் காணாம போயிடும். உங்களோட வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். பணவரவு வந்தாலும் கூடவே செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். அதனால சிக்கனமா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம். ஆனா அதுவே ஒரு புரிதலுக்கு வழிவகுக்கும். உறவினர்கள் விசேஷத்துல கலந்துக்க வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுற நாளா அமைய போகுதுங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்கல்லே, அது இன்னைக்கு உங்க ராசிக்கு சரியா இருக்கும். உங்களோட நீண்ட நாள் கனவு ஒண்ணு இன்னைக்கு ரொம்ப சுலபமா நனவாகிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.
வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் தாறுமாறா வரும். புதுசா கிளைகள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தாராளமா அஸ்திவாரம் போடலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு அல்லது எதிர்பார்த்த சலுகைகள் இன்னைக்கு தேடி வரும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கிறதால நகநட்டுகள் வாங்க ரொம்ப ஆசைப்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணையோட ஒரு அந்யோன்யமான சூழல் நிலவும். வீட்ல குலதெய்வ வழிபாடு அல்லது ஆன்மீக காரியங்களை ரொம்ப ஆர்வமா செஞ்சு முடிப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு தனி பிரகாசம் நிலவும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. உங்க ராசிநாதனோட நாள் அப்படிங்கறதால உங்ககிட்ட ஒரு பெரிய கம்பீரம் இருக்கும். யாருக்கும் பயப்படாம நீங்க நினைக்கிறத இன்னைக்கு பட்டவர்த்தனமா சொல்லி பல காரியங்களை சாதிச்சுப்பீங்க. எதிரிகளா இருந்தவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட சமாதானம் பேசி வருவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் வரும். புதுசா டெண்டர்கள் எடுக்கிற முயற்சியில வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களோட நிர்வாக திறமைக்காக ஒரு பெரிய பதவி தேடி வரலாம். பணவரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். நிலம் அல்லது வீடு வாங்குற விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். குடும்பத்துல பிள்ளைகளோட வாழ்த்தனம் உங்களை சிரிக்க வைக்கும். சகோதர சகோதரிகளோட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இன்னைக்கு ஒன்னா உட்காந்து பேசுவீங்க. வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க. அவங்க மூலமா ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் ரொம்ப தெம்பா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெய்வீகமான நாளா அமைய போகுதுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு நல்ல சகுனம் உங்களுக்கு தென்படும். மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். குழப்பமா இருந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சரியான விடை கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு மந்த நிலை நீங்கி ஒரு வேகம் எடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். உங்க ஐடியாக்களை எல்லாரும் ஏத்துப்பாங்க. பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். வீட்ல தடைப்பட்டுக்கிட்டு இருந்த சுபகாரியங்கள் மறுபடியும் உயிர் பெறும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க எந்த வேலையையும் ஒரு பொறுமையோட கையாள வேண்டிய நாளுங்க. ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா நல்லா போற வேலையில ஒரு சின்ன சறுக்கல் வரலாம். அதனால நிதானமா யோசிச்சு செயல்படுங்க. யார நம்பியும் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லாதீங்க. அது உங்களுக்கு எதிரா திரும்ப வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு வரவு செலவு கணக்குகளை ரொம்ப சரியா பாத்துக்கோங்க. சின்னதா ஒரு கவனக்குறைவு ஏற்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா நீங்க விடாப்பிடியா நின்னு வேலையை முடிச்சிருவீங்க. பணவரவு சுமாரா தான் இருக்கும். ஆனா உங்க அவசர தேவைகளுக்கு பணம் கை கொடுக்கும். குடும்பத்துல வாழ்க்கை துணையோட ஒரு சின்ன விவாதம் வரலாம். ஆனா நீங்க பொறுமையா போயிட்டீங்கன்னா நிலைமை சரியாகிடும். பிள்ளைகளோட விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்துல செரிமான கோளாறு வர வாய்ப்பு இருக்கு. அதனால வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிலம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரொம்ப கலகலப்பான நாளா அமைய போகுதுங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் உங்க பேச்சால ரொம்ப சந்தோஷப்படுத்துவீங்க. நண்பர்கள் இன்னைக்கு உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு பல உதவிகளை செய்வாங்க. அவங்க மூலமா ஒரு புதிய வேலை வாய்ப்பு கூட கிடைக்கலாம். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே நல்லா இருக்கும். கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய டீமை லீட் பண்ற வாய்ப்பு கிடைக்கும். அதுல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணையோக ஒரு சின்ன டூர் போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. புதுசா ஒரு வாகனம் வாங்குற யோகம் இன்னைக்கு சிலருக்கு கைகூடும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி
ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாளா விடிஞ்சிருக்குங்க. நேத்து வரைக்கும் இருந்த சின்ன சின்ன பயமெல்லாம் இன்னைக்கு விலகி மனசுல ஒரு பெரிய துணிச்சல் பிறக்கும். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு லோன் அப்ரூவல் இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் இன்னைக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க. உங்க வேலையை அவங்க ரொம்ப பாராட்டுவாங்க. பணவரவு தாராளமா இருக்கிறதால மனசு ரொம்ப குதிகுதமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வீட்ல இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்க்க இன்னைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க எனர்ஜி லெவல் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.